நான் விக்கிட் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முனாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா நானும் ரவுடி தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து நானும் ரவுடி தான் படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் அப்போ ஏன் மிஸ் பண்ணான்னு தெரில, பண்ணல. நானும் ரவுடி தான் கதையை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து எல்லாத்தையும் கதை சொல்லிட்டாரு. போனால் சொன்னார், சார் ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு, எல்லாம் அமைஞ்சிச்சு, ஆனால் ஹீரோ மட்டும் அமையலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம விஜய் சேதுபதிட்ட கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம் ஒல்லியாக இதுவாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தர் ராணு ரவுடின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், விஎஸ் சொன்னால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன், அவர் வேணாங்கிறது அவர் சொல்லட்டுமே அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் திண்டுக்கல்ல இருந்தார். சார் நான் போடா போடி பார்த்ததுலேருந்து விக்கியோட படம் எடுக்க ரெடியாக இருக்கேன், விக்கி தான் வர மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு விஜய் சேதுபதி வந்தார்.